ப்ரெட்டு செய்கிறதுக்கு நமக்கு எத்தனை ப்ரெட்டு தேவையோ அத்தனை ப்ரெட்டு நான் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பவுலில் இப்போ மசாலா பொருளாக நம்ம கலந்துக்கலாம். அது பார்த்திங்கன்னா கடலை மாவு சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டுக்கு தகுந்த மாதிரி கடலை மாவு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் அந்த ப்ரெட்டுக்கு மேலே கொஞ்சம் கிறிஸ்பியாக வர்றதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. கூடவே பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரே ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணியிருக்கேன். குழந்தைங்களுக்குலாம் செய்கிறதா இருந்தால் பச்சை மிளகாய் சேர்க்காம செஞ்சுக்கோங்க. பொடியாக கட் பண்ண கருவேப்பிலை, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை இதெல்லாம் சேர்த்துக்குவோம். இதுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா 2 பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள்தூள், காரத்துக்கு ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கூடவே ஜீரகத்தூள் சிறிதளவு சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகுத்தூள் பார்த்தீங்கன்னா சிறிதளவு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் முதல்ல நல்லா கலந்துக்கோங்க. இப்போ தண்ணி சேர்த்து நம்ம கலந்துக்கலாம். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதை ப்ரெட்டில் வந்து ஒரு சைடு நம்ம இப்போ அப்ளை பண்ணிக்குவோம். தோசைக்கல் நல்லா சூடு பண்ணிவிட்டேன். இப்போ கொஞ்சமாக நம்ம நடுவில் ஆயில் சேர்த்துக்குவோம். இப்போ மசாலா தடவி வச்ச ப்ரெட்டை வந்து அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்த பிறகு நம்ம ஒரு சைடு மட்டும் நம்ம மசாலா தடவிப்போம். இப்போ இன்னொரு சைடு நம்ம மசாலா வந்து சேர்த்துக்குவோம். அப்படியே ஒரு சைடு திருப்பி விடலாம். கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்குவோம். ப்ரெட்லேயே ஒரு முட்டை நம்ம சேர்த்து நான் ஒன்று செஞ்சு காமிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலா முட்டை ப்ரெட்டு செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா மசாலா ரெடி ஆயிடுச்சு. தோசைக்கல்லில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்குவோம். ப்ரெட்டு பார்த்தீங்கன்னா இதில் சேர்த்துக்குவோம். அப்படியே நம்ம திருப்பி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சூப்பரான பார்த்தீங்கன்னா ப்ரெட்டு மசாலா ப்ரெட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுவோம். சூப்பராக மசாலா ப்ரெட் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஒரே மசாலா நம்ம பார்த்திங்கன்னா மசாலா ப்ரெட்டும் முட்டை மசாலா ப்ரெட்டும் நம்ம செஞ்சுருக்கோம் பாருங்கள். நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரெட் இருந்துச்சுன்னா இது நம்ம செஞ்சிடலாம். நமக்கு ஈவினிங் சமயத்தில் லைட்டாக பசிக்கிற சமயத்தில் நம்ம ப்ரெட் இருந்துச்சுன்னா இது டக்குன்னு நம்ம இது செஞ்சிடலாம். கண்டிப்பாக இது போல் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள்,
ஏஆர் கிரியேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோட பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.